வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி நெருக்கடியால் மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க நேரிடும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையில் டீசல் விலை 600 ரூபாயாக உயருமா? வெளியான அதிர்ச்சி தகவல். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்றும் வேலை நிறுத்த போராட்டம். ஆற்றில் குளிக்கச் சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி பலி. கந்தலாயில் சோகம். சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் உத்தியோகத்தர்களின் பணிச்சுமை அதிகரிப்பு. மத்திய கிழக்கு போர் தாக்கம். இலங்கையின் தென்னை ஏற்றுமதியில் பாரிய பின்னடைவு. இலங்கையில் துருக்கி நாட்டு பெண்ணுக்கு நடந்த கொடூரம். 2 சுற்றுலா வழிகாட்டிகள் கைது. 1000 லிட்டர் மண்ணெண்ணெயை கடத்திய 2 கைது. கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்திலிருந்து 4 கைதிகள் தப்பியோட்டம். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நெருக்கடி காரணமாக எதிர்வரும் காலப்பகுதியில் மின் கட்டணம் மீண்டும் உயர்வடையும், அது கடினமானதாகவும் அமையும் என மின்சாரத்துறை மறுசீரமைப்பு செயலக அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் புபுது நிரோஷன் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, எரிபொருள் தட்டுப்பாடு, வறட்சியான காலநிலை மற்றும் நிலக்கரி தட்டுப்பாடு ஆகிய காரணிகளால் மின் கட்டணம் தற்போது அதிகரிக்கப்படவில்லை. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் 3 மாதங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட திருத்த யோசனைக்கு அமைவாகவே தற்போது 10% கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் நெருக்கடி காரணமாக எதிர்வரும் காலப்பகுதியில் மின் கட்டணம் மீண்டும் உயர்வடையும், அது கடினமானதாகவும் அமையும். ஆகவே மின் கட்டண அதிகரிப்பால் ஏற்படும் நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு மாற்று நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. புதிய முதலீடுகளை நிறுவன கட்டமைப்பினூடாக பெற்றுக்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாயாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது என பொருளாதார நிபுணர் தென்னநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்பொழுது நிலவி வரும் விலைகளின் அடிப்படையில் 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாயாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை 382 ரூபாயாக காணப்படுகின்ற நிலையில் உலக சந்தை விலைகளின் பிரகாரம் இந்த தொகையில் டீசல் விற்பனை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் டீசலின் விலை உடன் உயர்த்தப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலம் என்பதனால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாதிருக்கக்கூடும் எனவும் புத்தாண்டின் பின்னர் விலை உயர்த்தப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளார். விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் அரசாங்கம் மானியங்களை வழங்க நேரிடும் எனவும், இவ்வாறு மானியங்கள் வழங்கப்பட்டால் அந்நிய செலாவணி கையிருப்பு போன்றே ரூபாவின் பெறுமதியும் வீழ்ச்சியடையும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். டீசல் விலை அதிகரித்தால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற போதிலும் வேறு மாற்று வழியில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நிவாரணங்களை வழங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு விலை அதிகரிப்பு மூலம் ஏற்படக்கூடிய தாக்கத்தை விடவும் வலுவானது என அவர் இதன்போது தெரிவித்தார். இன்று காலை 8 மணி முதல் நாடு தழுவிய அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முடிவு இன்று நடைபெறவுள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் சாமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். வைத்தியர்களின் இடமாற்ற செயல்முறை அரசியல்மயமாக்கப்படுவதாக கூறப்படுவதை கண்டித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த வாரம் ஏற்கனவே 2 முறை அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. தனது முந்தைய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அதிகாரிகள் அளித்த எதிர்மறையான பதிலை கருத்தில் கொண்டே வேலை நிறுத்த போராட்டத்தை மீண்டும் தொடங்கும் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் வைத்தியர் சாமில் விஜயசிங்க மேலும் தெரிவித்தார். கந்தலாய் பேராற்று வெளிப்பகுதியில் உள்ள ஆற்றில் நேற்று முற்பகல் குளிக்க சென்ற சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பேராற்று வழியை சேர்ந்த 16 வயதுடைய ரிஸ்லான் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் கந்தலாய் பேராற்று வழி முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று இம்முறை OL பரீட்சையை எழுதியிருந்தார். நேற்று முற்பகல் சுமார் 11:30 மணியளவில் 4 இளைஞர்கள் இணைந்து குறித்த ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். வழக்கமாக அவர்கள் நீர் அதிகமாக இருக்கும் போது ஒரு இடத்தில் குளித்து நீரோட்டத்துடன் மிதந்து அடுத்த பகுதியில் கரையேறும் பழக்கம் கொண்டிருந்தனர். நேற்று அதேபோல் குளித்த போது ரிஸ்லான்
ரஸ்லான் அடுத்த இடத்திற்கு சென்று விட்டார் என எண்ணிய நண்பர்கள் அவரது உடைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை முடித்து வீடு திரும்பிய போது அவர் வீடு வராததை உணர்ந்த நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அப்பகுதி இளைஞர்கள் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது அவர் குளித்த இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் நீரில் சிக்கிய நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து கந்தளாய் போலீசார் சடலத்தை மீட்டு கந்தளாய் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையால் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பணி சுமையும் அதிகரித்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் உலக வாய் சுகாதார தின வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு வியாழக்கிழமை சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் வெலிக்கடை சிறைச்சாலை ஆராய்ச்சி மற்றும் மறுவாழ்வு பயிற்சி மத்திய நிலைய வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் அண்மை காலமாக குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்ட நிலையில் சிறை கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையால் சிறை அதிகாரிகளின் வேலை பளுவும் பல மடங்காக அதிகரித்துள்ளது. அத்தோடு தொற்று நோய்களும் இந்நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்கள் மற்றும் பதிவாகும் மரணங்களுக்கு 80% தொற்றா நோய்களே பிரதான காரணமாக உள்ளன. இவ்வாறு உயிரிழப்பவர்களில் பெரும்பாலானோர் 30 முதல் 70 வயதிற்கு இடைப்பட்டவர்களாவர். முறையான கணக்கெடுப்பு இல்லாவிடினும் கிடைக்கப்பெற்ற தரவுகளின்படி நாட்டின் மொத்த சனத்தொகையில் 25% உயர் இரத்த அழுத்தமும் 30 முதல் 33% நீரிழிவு நோயும் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் நாளாந்தம் 100 புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். தற்பொழுது சிறைச்சாலை திணைக்களத்தின் கீழ் சுமார் 6000 உத்தியோகத்தர்கள் கடமையாற்றுவதுடன் 36 சிறைச்சாலைகளில் சுமார் 33,500 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டே சுகாதார அமைச்சு இத்தகைய திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது என்றார். மத்திய கிழக்கில் பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றமான சூழ்நிலை காரணமாக இலங்கையின் தென்னை சார்ந்த உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது என்று இலங்கை தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நயனி ஆராய்ச்சிக்கு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில் இதன் காரணமாக தென்னை உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி மூலம் வருடாந்தம் ஈட்டப்படும் 1200 மில்லியன் முதல் 1800 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான வருமானம் இந்த ஆண்டில் கணிசமாக குறையக்கூடும். துருவிய தேங்காய், தேங்காய் பால் மற்றும் தேங்காய் பால்மா போன்ற உற்பத்திகளுக்கான பிரதான சந்தையாக மத்திய கிழக்கு நாடுகள் விளங்குகின்றன. ஆனால் தற்போதைய போர் சூழலால் இந்த நாடுகளுக்கான ஏற்றுமதியில் தடைகள் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் கப்பல் கட்டணங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் காரணமாக உள்நாட்டு உற்பத்திகளை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்வதில் பெரும் சவால்கள் ஏற்பட்டுள்ளன. உள்நாட்டிற்குள் தொழில் துறை பகுதியில் எரிபொருள் விலை உயர்வினால் உற்பத்தி செலவில் மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் தென்னை உற்பத்தியில் 100% மத்திய கிழக்கு சந்தையையே சார்ந்துள்ளது. போர் சூழல் காரணமாக இந்த சந்தை தற்போது முழுமையாக செயலிழந்துள்ளதால் ஏற்றுமதிக்கு ஒதுக்கப்பட்ட பெருமளவிலான தேங்காய்கள் பின்தங்கியுள்ளன. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு எஞ்சியுள்ள தேங்காய்களை உள்நாட்டு எண்ணெய் உற்பத்திக்கு அதிகளவில் பயன்படுத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தோனேஷியா போன்ற நாடுகள் ஆதிக்கம் செலுத்தும் சீன சந்தையில் இலங்கை தனது உற்பத்திகளுக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடிந்தால் இந்த வருமான இழப்பை ஓரளவு ஈடுகட்ட முடியும் என்றார். மாத்தறை வெலிகம பகுதியில் துருக்கி நாட்டு பெண் ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அவரிடமிருந்து பணமும் திருடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் 2 சுற்றுலா வழிகாட்டிகள் கைது செய்யப்பட்டனர். வெலிகமவில் உள்ள விருந்தகம் ஒன்றில் தங்கியிருந்த 31 வயதுடைய துருக்கி நாட்டு பெண்ணே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 2 சுற்றுலா வழிகாட்டிகளும் அந்த பெண்ணுடன் ஒரு மதுபானகத்துக்கு சென்று மது அருந்தியுள்ளனர். அதன் பின்னரே அவர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சுற்றுலா வழிகாட்டிகள் அந்த பெண்ணின் ATM அட்டையை பயன்படுத்தி அவரது கணக்கிலிருந்து 1,14,000 ரூபாய் பணத்தையும் திருடியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவ பரிசோதனைகளுக்காக மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ்
மொனராகலை செவனகிழு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு தண்டுவ பகுதியில் அனுமதி பத்திரமின்றி லோரி ஒன்றில் 1000 லிட்டர் மண்ணெண்ணெயை கொண்டு சென்ற இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். செவனகிழு போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டு அதிரடி சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்கள் பயணித்த லாரி மற்றும் அதிலிருந்து 1000 லிட்டர் மண்ணெண்ணெய் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 39 மற்றும் 49 வயதுடையவர்கள் எனவும் செவனகிழு பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக செவனகிழு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 கைதிகள் நேற்று நண்பகல் வேளையில் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். தப்பியோடிய கைதிகள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எனவும் அவர்கள் 29 முதல் 34 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எனினும் அவர்கள் புனர்வாழ்வு மையத்திலிருந்து தப்பியோடிமைக்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. தப்பியோடிய கைதிகளை மீண்டும் கைது செய்வதற்காக போலீசாரும் ராணுவத்தினரும் இணைந்து விசேட தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் கைதிகளுக்கு இடையே ஏற்படும் மோதல்கள் மற்றும் தப்பியோடும் சம்பவங்கள் அவ்வப்போது இடம்பெற்று வருகின்ற நிலையில் இச்சம்பவத்தை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பண்ணி பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரை மருதனாமிடம் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த 26ஆம் தேதி பண்ணி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞன் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தி அவரை காயப்படுத்தியதுடன் மோட்டார் சைக்கிளையும் கொள்ளையிட்டு சென்ற கும்பலில் ஒருவராக இவர் செயல்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் ஜாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் வன்முறை கும்பல் ஒன்றின் முக்கிய உறுப்பினராக செயல்படும் இந்த இளைஞருக்கு அண்மையிலேயே திருமணம் நடைபெற்றுள்ளதுடன் அவர் மருதனாமிடம் சந்தையில் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஆர்டெமிஸ் 2 திட்டத்தில் பயணிக்கும் விண்வெளி வீரர்களால் எடுக்கப்பட்ட பூமியின் முதல் புகைப்பட தொகுப்பை நாசா அமைப்பு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. நாசா தனது எக்ஸ் சமூக ஊடக கணக்கில் அது நாம் தான் என்ற தலைப்புடன் அந்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ளது. 1972ஆம் ஆண்டிற்கு பிறகு நிலவை நோக்கி பயணிக்கும் ஓராயன் விண்வெளியோடும் தனது பயணத்தில் முதல் நாளில் உயிர்காக்கும் கவசங்கள் மற்றும் காற்று மண்டல கட்டமைப்பு உள்ளிட்ட விண்கலத்தின் செயல்பாடுகளை பரிசோதிப்பதற்காக பூமியின் சுற்றுப்பாதையில் தங்கியிருந்தது. எவ்வாறாயினும் விண்கலம் ஏவப்பட்டு சில மணி நேரங்களுக்கு பிறகு அதன் கழிவறை அமைப்பில் சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. கட்டுப்பாட்டு அறையின் உதவியுடன் அந்த பிரச்சனையை சரி செய்த விண்வெளி வீரர்கள் பின்னர் பூமியின் சுற்றுப்பாதையிலிருந்து விலகி நிலவை நோக்கிய திசையில் பயணிக்க தொடங்கினர். 4 விண்வெளி வீரர்களும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் விண்கலம் சீராக செயல்படுவதாகவும் நாசா அறிவித்துள்ளது. விண்கலத்தில் பயணிக்கும் வீரர்கள் தமது முதல் நாள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வீடியோ அழைப்பு மூலம் நாசாவுடன் தொடர்பு கொண்டனர். இதன்படி இன்னும் 4 நாட்களுக்குள் விண்கலம் நிலவுக்கு மிக அருகில் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் சுன்னாகம் கடகப்புலத்தை பிறப்பிடமாகவும் சுன்னாகம் ஐயனார் கோவிலடியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் துரைராத்தா துரை அவர்கள் 2/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா நாடன் பிரிட்ஜை பிறப்பிடமாகவும் நீர்கொழும்பு அரசப்பா வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வி மகிழ்வாகனம் சுதர்சிகா அவர்கள் 1/4/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார்.
சேர்ந்தார். யாழ்ப்பாணம் கரம்புன் தெற்கு ஊர்காவற்துறையை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராசியா ருக்மணி அவர்கள் 2/4/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனை சேர்ந்தார். யாழ்ப்பாணம் அரியாலையை பிறப்பிடமாகவும் சுவிஸ் மற்றும் சின்னாளங்கண்டு அரியாலை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ரவிச்சந்திரன் சுவர்ணா அவர்கள் 3/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.